வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் கிரேவி. 4 முட்டை வேக வச்சு வச்சுருக்கேங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, பெப்பர் 1 ஸ்பூன், ஒரு பெரிய தக்காளி பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன், 2 தக்காளியை அரைச்சி எடுத்துருக்கேன். வெங்காயம் நிறைய சேர்த்திக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஃபுல்லாக பொடியாக அரைஞ்சிருக்கேன். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, உப்பு, கல்லுப்பு, பொடி உப்பு, சீரகம், சோம்பு, இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ முட்டையை நம்ம 2ஆக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும். அடுப்பில் கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயிலேயே மஞ்சத்தூள், உப்பு, பெப்பர், இப்போது முட்டை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை லைட்டாக வேக வச்சுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். லைட்டாக பாயில் பண்ணால் போதும். அவ்வளோதாங்க. இது இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா தயிர் சாதம், லெமன் சாதத்துக்கெல்லாம் இப்படியே நம்ம சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பெப்பர், உப்பு எல்லாமே போட்டிருக்கோம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. சோம்பு, கூடவே சீரகம், கருவேப்பிலை, இப்போ பெரிய வெங்காயத்தையும் சின்ன வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நிறையா போடணுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தோட பச்சை வாசம் கொஞ்சம் போயிடுச்சு. இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அரிஞ்சு வச்ச ஒரு பெரிய தக்காளி, இப்போ கூடவே பச்சை மிளகா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி, மிளகாத்தூள், பெப்பர்லாம் போட்டிருக்கறனால கம்மியாக தான் எடுத்திருக்கேன். கல்லுப்பு, முட்டையில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது பச்சை வாசல்லாம் போகட்டும் தக்காளியோடது. பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. இப்போது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி வச்சு கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது முட்டை ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த கிரேவி கூட கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும், அப்படியே விட்டுறலாங்க. பாருங்கள், முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், சீக்கிரம் செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.